Welcome back to 7th Standard English. This is Unit 3, Term 3. Today we are going to see Jane Eyre Part 3. In previous session, we already know John Eyre was an orphan. She was tortured by her aunt, Mrs. Reed. She was sent to Lowood Charity School. She graduated and became a teacher there. She spent 8 years there, 6 years as student and 2 years as teacher. Okay children, now we are going to see part 3. Shall we enter into the part? Characters in this part: Jane Eyre, Mrs. Fairfax, Adela. At Thornfield, Mrs. Fairfax. How do you do, my dear? I am afraid you have had a tedious ride. You must be cold. Come to the fire. Do sit down. Jane. Thank you, madam. Don't trouble yourself much. Mrs. Fairfax. Oh, it's no trouble. You have brought your luggage with you, haven't you, my dear? Jane. Yes, madam. Shall I have the pleasure of seeing Miss Fairfax tonight? Mrs. Fairfax. Miss Fairfax? Oh, you mean Miss Adela? Adela is the name of your future pupil. Fairfax கேக்குறாங்க, டியர், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களோட பயணம் ரொம்ப களைப்பு மிக்கதா இருந்துச்சா? நான் அதுக்கு மிகவும் வருத்தப்படுறேன். உங்களுக்கு குளிரா இருக்கா? வாங்க இந்த நெருப்பு பக்கத்துல வந்து உட்காருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஜேன் அதுக்கு தேங்க்யூ மேடம், எனக்காண்டி நீங்க ரொம்ப சிரமப்பட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேர்ஃபாக்ஸ், இதுல எனக்கு என்ன சிரமம் இருக்கு? நீங்க உங்களோட பெட்டிகளை கொண்டு வந்திருக்கீங்களா? எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜேன், ஆமா மேடம், நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் செல்வி ஃபேர்ஃபாக்ஸ பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஃபேர்ஃபாக்ஸ், செல்வி ஃபேர்ஃபாக்ஸ் இல்ல, நீங்க அடெல்லாவை பார்க்கணுமா? அவதான் உங்களோட எதிர்கால மாணவி அப்படின்னு சொல்றாங்க. ஜேன், indeed, then she is not your daughter. Mrs. Fairfax, no, I have no family. She is Mr. Rochester's ward. But I will not keep you sitting up late tonight. Come, I will show you your bedroom. Jane takes rest and sleeps well at night. She wakes up early in the morning and goes out for a walk. Mrs. Fairfax, what? Out already? You are an early riser. How do you like Thornfield? Jane, I like it very much. Jane கேக்குறா, உங்க குழந்தை இல்லையா அடிலா அப்படின்னு கேக்குறாங்க. ஃபேர்ஃபாக்ஸ் சொல்றாங்க, இல்ல, எனக்கு குடும்பம் இல்ல, அது ரோஸ்டரோட பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வாங்க உங்களோட பெட்ரூமை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஜேன் வந்து அங்க ஓய்வு எடுக்கிறா. இரவு நல்லா தூங்கிடுறா. அதிகாலையிலே எழுந்து வாக்கிங்க்கு போறா. அப்ப ஃபேர்ஃபாக்ஸ் கேக்குறாங்க, என்ன எழுந்திரிச்சிட்டீங்களா? நீங்க அதிகாலையிலே எந்திரிச்சிருவீங்களா? நீங்க இந்த தான்ஃபீல்ட எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபாக்ஸ், எஸ், இட்ஸ் அ பிரிட்டி பிளேஸ். மிஸ் அடிலா கம்ஸ் ரன்னிங் அப் த லான், followed by her attendant, Miss Warrens. Mrs. Fairfax, here she comes. Good morning, Miss Warrens. Miss Warrens, good morning, Mrs. Fairfax. Mrs. Fairfax, to Adela, come and speak to the lady who is going to teach you in future. Miss Adela, good morning, Miss Jane. ஃபேர்ஃபாக்ஸ் வந்து ஜேன் கிட்ட கேக்குறாங்க, இது ரொம்ப அழகான இடம் தானே அப்படின்னு கேக்குறாங்க. அங்க அடெல்லாவும் அவங்களோட அட்டெண்டன்ட் வாரனஸும் 2 பேரும் வராங்க. உடனே ஃபேர்ஃபாக்ஸ் வந்து குட் மார்னிங் வாரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வாரன்ஸ் குட் மார்னிங் ஃபேர்ஃபாக்ஸ் அப்படின்னு ரிப்ளை பண்றாங்க. உடனே ஃபேர்ஃபாக்ஸ் வந்து அடெல்லாவை பார்த்து, இவங்க தான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அடெல்லா குட் மார்னிங் ஜேன் அப்படின்னு விஷ் பண்றா. ஜேன், குட் மார்னிங், கம் ஹியர். Adela crosses to her. You are beautiful. Tomorrow we will begin our lessons and learning. Miss Adela,
Our learning? Jane. Yes, we will take walks through the fields that surround Thornfield and we will learn about nature, animals, and the flowers. We will study all we can that isn't in books and all we can that is. And we will paint. Miss Adila, paint? Miss Jane? ஜேன் வந்து அடலா கிட்ட குட் மார்னிங் இங்க வா நீ ரொம்ப அழகா இருக்க இன்னைக்கு நம்ம லெசன் கத்துக்கல நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க அடலா நம்ம கத்துக்க போறோமா அப்படின்னு கேக்குறான் ஜேன் வந்து ஆமா நம்ம இந்த தான்ஃபீல்டை சுத்தி இருக்க வயல்வெளிய பத்தியும் விலங்குகள் பற்றியும் மலர்கள் பற்றியும் கத்துக்க போறோம் இந்த புத்தகங்கள்ல இல்லாதவைய பற்றியும் நம்ம கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல நான் உனக்கு பெயிண்டிங்கும் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றாங்க அடலா என்னது பெயிண்டிங்கா மிஸ் ஜேன் அப்படின்னு கேள்வி கேக்குறா ஜேன் எஸ் பெயிண்ட் ஐ பிலீவ் தட் த ஆர்ட் இஸ் த விண்டோ ஆஃப் த சோல் டு யூ லைக் டு டிரா மிஸ் அடிலா மிஸ் அடிலா எஸ் மிஸ் ஜேன் ஐ டூ இட் all the time. I can sing and dance also. Shall I? Miss Fairfax, Adila, you have many weeks and many months to entertain Miss Jane. Now you go to your room. Jane, yes, I will look forward to the entertainment eagerly. Miss Warrens and Adila leave. Jane starts teaching Adila and leads a new life in Thornfield. Jane சொல்றாங்க ஆமா டிராயிங் தான் நீ டிராயிங் வரைவியா உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க அடிலா நான் டிராயிங் நல்லா வரைவேன் அது மட்டும் இல்ல நான் டான்ஸ் ஆடுவேன் பாடுவேன் அப்படின்னு சொல்றான் உடனே ஃபேர்ஃபாக்ஸ் அடிலா ஜேன் வந்து இங்க நிறைய வாரங்கள் நிறைய மாதங்கள் இங்கதான் இருக்க போறாங்க நீ அப்போதைக்கு அவங்களுக்கு நீ என்டர்டெயின் பண்ணிக்கோ இப்ப உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஜேன் ஆமா நீ என்னைய பொழுதுபோக்குறதுக்கான நிகழ்ச்சிகளை எதிர்நோக்கிறதுக்கு நான் ஆவலா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே வேரன்ஸும் அடிலாவும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க ஜேன் வந்து அடலாவுக்கு நல்லா சொல்லித்தர ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட புது வாழ்வு தான்ஃபீல்ட்ல கண்டினியூ ஆகுது ஓகே சில்ட்ரன் திஸ் லெசன் இஸ் ஓவர் so far in this lesson we learnt Jane Eyre was an orphan. She was tortured by her and Mrs. Reed. She was sent to Lowood Charity School. She graduated and became a teacher there. She spent 8 years there, 6 years as student and 2 years as teacher. She left for Thornfield and taught Miss Adila. After overcoming many sufferings, she was very happy there. Okay, thank you for watching this video.